例、パーティーの準備をしています。பார்ட்டியோட ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 花はどこに置きますか？ ஃப்ளவரை எங்க வைக்கிறாங்க? この花瓶はテーブルの上にお願いします。இந்த ஃப்ளவர் பாட்டை டேபிளுக்கு மேல வைங்க. テーブルの上はもういっぱいですよ。いっぱい means it is filled up. So டேபிள் மேல ஃபுல்லாவே திங்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. そう。じゃあ棚の上はどうかしら。புக் ஷெல்ஃப் மேல வைக்கலாமா? ちょっと危ないですね。That is very dangerous. その椅子の上はどうですか？ சேர்க்கு மேல வைக்கலாமா? いいけど、座る人がいるかもしれないわね。That is fine. But அந்த சேர்ல உட்கார பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? じゃあ、入り口の方に置く場所を作りましょうか。என்ட்ரன்ஸ்ல ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா? そうね。やっぱりテーブルの上にしましょう。 So finally நம்ம டேபிளுக்கு மேலே வச்சிடலாம். グラスやお皿の場所を変えましょう。So last conversationல table is filled up ன்னு சொல்லியிருந்தாங்க. So இந்த டேபிள் மேல இருக்கிற இந்த glasses and இந்த plates இதெல்லாமே வேற ஒரு பிளேஸ்ல சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம்னு சொல்றாங்க. Fine. So at the end of the content option 4 டேபிளுக்கு மேல தான் இந்த ஃப்ளவர் பாட்டை வைக்கிறாங்க. 1番、日本語クラスの先生が話しています。ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் உடைய கிளாஸ்ல சென்சே பேசிட்டு இருக்காங்க. 月曜日に何をしますか？ மண்டே வந்து என்ன பண்ணணும்? 月曜日に漢字のテストをします。மண்டே வந்து காஞ்சியோட டெஸ்ட் இருக்கு. 漢字の読みを50問出します。 காஞ்சியோட ரீடிங் வந்து மொத்தம் 50 questions இருக்கு. 30ページに練習問題がありますから、 30th பேஜ்ல practice questions இருக்கிறதுனால ノートにやってきてください。 உங்களோட நோட்ல அதை பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ். これは宿題です。 இதுதான் உங்களுக்கு homework. Fine. So மண்டே என்ன பண்றாங்க? அதுதான் question. மண்டே வந்து காஞ்சியோட டெஸ்ட். So option 1 தான் correct answer. 2番、女の人が家に電話しています。 So ஒரு women அவங்க வீட்டுக்கு கால் பண்றாங்க. 女の人は何を買って帰りますか？ அந்த women என்ன things வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க?私、今駅に着いた。悪いんだけど、இப்பதான் நான் வந்து ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனேன். 買い物を頼んでいい？ ஷாப்பிங் திங்ஸ் கொஞ்சம் சொல்லலாமா? 何？ என்ன? 明日のパンがないんだ。 நாளைக்கு நமக்கு பிரெட் இல்ல. あと、牛乳。 and milk also. パンは何でもいい？ பிரெட் எது வந்தாலும் ஓகேவா? ジャムも、もうちょっとしかないな。 ஜாம் கொஞ்சம் கூட இல்ல. 他には？ அதர் திங்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? ビールかな。பீரோ வேணும். それは嫌。சொரேவா ஈயான்னு சொல்றாங்க. So பீர் வந்து அவங்க டிஸ்அக்ரி பண்றாங்க. 牛乳だけでも重いのに。 யூனியூவே வந்து ஒமோய் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க. Fine. So at the end of the content and the women milk, jam and bread இது 3 things தான் வாங்கிட்டு போறாங்க. So option 2 தான் correct answer. 3番、男の人が話しています。 ஒரு man வந்து பேசிட்டு இருக்காங்க. 冷蔵庫に卵をしまうときは、 eggs ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கும் பொழுது どうすればいいですか？ என்ன பண்ணணும்? 卵に上と下があるのはご存 So ஒரு எக்ல அப்பர் சைடு அண்ட் லோவர் சைடு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? 知ですか？よく見ると、丸い方と少し先が細くなっている方があるんです。 நீங்க கொஞ்சம் தெளிவா பாத்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் எக்ல அப்பர் சைடு வந்து ரொம்ப தின்னா இருக்கும். 丸い方が上です。 மருவி ஹோகா உயேதிஸ் இதுதான் இங்க ஹிண்ட் பாயிண்ட். ஸோ சர்க்குலர் சைடை அப்பர் சைடு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 பாருங்க.
卵を冷蔵庫にしまうとき、ஸோ இந்த எக்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது こちらを上にしてください。 இந்த மாதிரி அப்பர் சைடில் தான் நீங்கள் வைக்கணும். どっちでもいいと思われるかもしれませんが、 எப்படி வச்சாலும் ஓகேன்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் 理由があります。 இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. 丸い方には上に空気が入っています。 ஸோ இந்த சர்க்குலர் சைடுக்கு மேலே ஏர் இருக்கு. この空気のおかげで、 பிகாஸ் ஆஃப் திஸ் ஏர் 黄身が卵の殻から離れます。 ஸோ இந்த எக் யாக்கும் இந்த ஷெல்லும் ஒரு செப்பரேஷன் ஃபார்ம் ஆகுது. 殻はあまりきれいではないので、 இந்த ஷெல் வந்து அவ்வளோவா கிளீனாக இருக்காததுனால 黄身が離れている方が長くしまっておけるんですよ。 இந்த மாதிரி ஒரு செப்பரேஷன்ல லாங் டேர்ம் இருக்கும்போது இட் இஸ் குட் அண்ட் ஃபைன். கொஸ்டின் வந்து அந்த பர்டிகுலர் எக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது எப்படி வைக்கணும்? ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அங்கேயும் அவங்க ஹிண்ட்ல சொல்லியிருப்பாங்க மரி ஹோகா உயேனி சுருன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 4番、女の人がレストランで注文しています。 ஒரு விமன் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்றாங்க. 飲み物はどうすることにしましたか？ ஸோ ட்ரிங்க்ஸ்க்கு அவங்க என்ன மாதிரி புக் பண்றாங்க? ランチセットにはコーヒーか紅茶がついているんですね。 ஸோ இந்த லஞ்ச் செட்ல வந்து காஃபி அண்ட் டீ வந்து இருக்குமா? はい、ホットかアイスか選べます。 அது ஹாட்டாகவும் இருக்கலாம் ஆர் அது கோல்டாகவும் இருக்கலாம். அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். じゃあアイスコーヒーお願いし எஸ் எனக்கு ஐஸ் காஃபி தான் வந்து வேணும். ます。かしこまりました。 எஸ் ஐ அண்டர்ஸ்டுட். 先にお持ちしますか？ சக்கி அப்படின்னா ஃபர்ஸ்டே நான் வந்து அதை எடுத்துட்டு வந்துட்டுமா? お食事の後になさいますか？ இல்ல நீங்க மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் எடுத்துட்டு வரட்டுமா? おかわりはできるんですか？ ஒக்காவரி அப்படின்னா ரீஃபில். நீங்க திரும்பியும் எடுத்துட்டு வருவீங்களான்னு அந்த லேடி கேக்குறாங்க. じゃあ先に持ってきてください。 பட் அது எண்ட் ஆஃப் தி கண்டென்ட் சக்கினி மொத்தே கித்தே குதசாயின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வந்துருங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விமன் சூஸ் பண்ண ஒரு ட்ரிங்க் வந்து இஸ் ஐஸ் கோஹி. ஸோ ஆப்ஷன் 3 and 4 ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுலேயுமே அத்தோதே இமான்னு நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அத்தோதேனா அப்புறமா, இமானா ஃபர்ஸ்டே. ஸோ அவங்க சக்கி மீன்ஸ் ஃபர்ஸ்ட்னு ஆல்ரெடி அந்த கான்வர்சேஷனில் சொல்லியிருக்காங்க. அதனால 4th ஆப்ஷன் இஸ் ரைட். இந்த பர்டிகுலர் லிசனிங் கொஷின் பேப்பரில் 5th கொஷின் வந்து எரராக இருக்கு. அதனால நம்ம 6th கொஷினுக்கு ஸ்கிப் பண்ணலாம். が選択くださいですね。問題ないだ。6番、会社で男の人と女の人が話しています。 ஒரு கம்பெனியில் ஒரு மேனும் விமனும் பேசிட்டு இருக்காங்க. 女の人はこれから何をしますか？ அந்த விமன் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? 山田さん、今ちょっといい？ யமதா சான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? はい、何でしょう？ என்ன விஷயம்? 悪いんだけど、昨日コピーしてもらった書類なんだけど、 எஸ்டர்டே பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்த விஷயம், தென் டாக்குமெண்ட்ஸ் பத்தியும். このグラフ忘れてたんだ。 பட் இந்த கிராஃபை வந்து நான் மறந்தாச்சு. わかりました。何ページに入れますか？ எஸ் ஐ அண்டர்ஸ்டுட். எந்த பேஜை இன்சர்ட் பண்ணணும்? 本当は10ページだけど、もう閉じちゃったでしょ？ It is really 10 pages, but நீங்க தொஜி சத்தா, தொஜிமாஸ் மீன்ஸ் க்ளோஸ். ஸோ இந்த பிரிண்ட் அவுட்ஸ் ஆன ஃபார்மேட்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்களேன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கும் போது ஸ்டேப்லஸ் பண்ணிடுவாங்க ஆர் பைண்டிங் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சேன்னு அந்த மேன் சொல்கிறாங்க. やり直すのは大変だから、 யரிமாஸ் மீன்ஸ் டூ, நவோஸ் மீன்ஸ் டு கரெக்ட் சம்திங். ஸோ இதெல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு தாயந்தக்காரா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அதனால 配るとき説明して中に入れてもらうよ。 குபாரிமாஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ குபார தொக்கி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது செட்ஸ் மெயினா எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தென் இன்சர்ட் பண்ணி நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. そうですか。15人分でしたね。 அப்படிங்களா? 15 மெம்பர்ஸ்க்கு எடுக்கணுங்களா? ஸோ இந்த விமன் என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, இதுதான் கொஷின்.
ஸோ இந்த விமன் வந்து பிரிண்ட் அவுட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 பாருங்க, நக்கானி இரேரு. ஸோ எப்போ வந்து அந்த பர்டிகுலர் பிரிண்ட் அவுட்ஸை இன்சர்ட் பண்ணுவாங்கன்னா, குபேர தொக்கின்னு அந்த மேன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கான்வர்சேஷனில். நீங்கள் வேணால் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது தான் அதை இன்சர்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ ஆஸ் ஃபார் நவ் அந்த விமன் வந்து காப்பி தான் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். 7番、男の人が会社で話しています。 ஸோ ஒரு மேன் வந்து ஒரு கம்பெனியில் பேசிட்டு இருக்காங்க. 男の人は今晩どうするように言いましたか？ ஸோ இந்த மேன் வந்து ஈவினிங் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க.皆さん、お仕事中すみません。 மின்னசான் எல்லாரும் பாருங்க, உங்க ஒர்க்கு நடுவில் நான் பேசுறதுனால ஐம் சாரி. ちょっと聞いてください。 கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ニュースによると、今、電車が全部止まっていて、 அக்கார்டிங் டு தி நியூஸ் எல்லா ட்ரெயின்ஸும் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு. 今晩はもう動かないそうです。 ஈவினிங் இன்னும் வந்து மூவ் பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு போகிடும். バスやタクシーは動いていますが、 பஸ் அண்ட் டாக்ஸிஸ் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. 何時間も待たないと乗れないと思います。 ஸோ எவ்வளோ மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணுமோ இல்லை நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை ரைட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிடுமோன்னு எனக்கு தெரியலை. 会社で今晩、皆さんが泊まるホテルを予約しましたので、 ஸோ நம்ம கம்பெனியே வந்து ஹோட்டல்ஸில் உங்களுக்கு புக் பண்ணியிருக்காங்க. அதனால 無理して帰らないで、 ஒரு இம்பாசிபிளான விஷயம் என்னன்னா உங்களால ரிட்டர்ன் ஆக முடியாது உங்க வீட்டுக்கு. 泊まってください。 தொமத்தே குதசாயினா நீங்க ஸ்டே பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ இந்த மேன் வந்து அந்த கம்பெனியில ஒர்க் பண்ற பீப்புளை அங்க ஸ்டே பண்ண சொல்றாங்க, ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ண சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். したか？ 8番、 男の人と女の人が道で話しています。 ஒரு மேனோ விமனோ ரோட்ல பேசிட்டு இருக்காங்க. 女の人はこの後どうしますか？ ஸோ இந்த விமன் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? すいません。 எக்ஸ்கியூஸ் மீ, ちょっと伺いますが、 கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமா? はい。 南図書館はここから遠いですか？ மினாமி லைப்ரரி வந்து இந்த பிளேஸ்ல இருந்து ரொம்ப தூரமா? 歩くとね、20分くらいかかりますよ。 நீங்க நடந்து போனீங்களா ஒரு 20 நிமிஷம் ஆகும். バスがあるんですけどね、なかなか来ないから。 பஸ்ஸும் இருக்கு, பட் இங்க அவ்வளோவா அதெல்லாம் வராது. ああ。で、あちらの方ですか？ அந்த பிளேஸ் எப்படின்னு ஏதோ ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணி கேக்குறாங்க. ええ、あっちの方なんですけどね。 அந்த பிளேஸா? 道が複雑で説明しにくいのよ。 ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரோட்ஸா இருக்கும் அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றதே ரொம்ப டிஃபிகல்ட். 一緒に行ってあげましょうか？ நம்ம ஒன்னா சேர்ந்து போலாமா? いえ、そんな。 அவங்க டிஸ்அக்ரி பண்றாங்க. じゃあ、紙か何かある？ ஓகே, பேப்பர் ஏதாச்சும் கொடுங்க. 地図を書いてあげるから。 நான் உங்களுக்கு மேப்ஸ் வரைஞ்சு தரேன். すいません。じゃあ、これにお願いします。 ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க, இந்தாங்கன்னு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா கடைசியா அந்த விமன் வந்து மேப் வரைஞ்சு தரேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே.